குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் தக்காளி ரசம் பண்ணுறேன். நான் ஒரு பேனில் புளி கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டு நல்லா உப்பு போட்டுட்டு அப்புறம் தக்காளி நல்லா மசிச்சு அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ரசப்பொடி பண்ணணும். நான் வீட்லேயே ரசப்பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் போட்ட போதும். இது ரசப்பொடி கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சமாக ஒரு கொதி வந்த பிறகு பாருங்கள், அதுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பு தண்ணியை போடணும். பருப்பு தண்ணி போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கலாம். ஏற்கனவே பருப்பு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், பேனில் தாளிக்கிற பேனில் எண்ணெய் போட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம் இது 3த்தையும் போட்டு நல்லா இது கொதிக்கும். மீன்வாயில் ரசம் அங்கே நுரைச்சி வர சொல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இதை தாளிச்சதை கொட்டணும். அதுதான்.